ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு செமிஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் 8 சுற்று நடக்குது. அதில் வந்து யாருன்னா இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாவே, சவுத் ஆஃப்ரிக்கா 4 பேர் விளையாட போகிறாங்க. அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் தான். அந்த மேட்சோடைய அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி பேசிடலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நான் லீக் ஸ்டேஜ் விளையாண்டதில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நோ லாஸ். ஓகேங்களா? அவங்களும் 8 பாயிண்டில் உள்ளே போயிட்டாங்க. இந்தியாவும் நோ லாஸ் 8 பாயிண்டில் உள்ளே போயிட்டாங்க. ஸோ 2 பேருமே வந்து 8 பாயிண்டில் முடிச்ச டாப் 10 டீமில் குரூப்பில் அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து ஸ்ட்ராங் கண்டெண்டர் இந்த வேர்ல்டு கப்பில். ஓகேங்களா? 2024 வேர்ல்டு கப் எப்படி ஸ்ட்ராங் கண்டெண்டர் வந்தாலும் அதே லெவலில் தான் இப்போயும் இருக்காங்க. ஓகேங்களா? இதில் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி சொல்கிறதுனா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு சாலிட் டீமாக தெரியுறாங்க. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓப்பனிங்கில் வந்து எய்டன் மார்க்கன் செம்ம ஃபார்மில் இருக்கார். முதல்ல எய்டன் மார்க்கன் வந்து எப்போயாவது ஒரு மேட்ச் 20-30 வருஷம் அவுட் ஆகுவார். இப்போ அப்படிலாம் கிடையாது. சூப்பராக விளாட்றாரு. கேப்டன் நாக்ஸ் ஆடுறாரு. மினிமம் ஒரு 50 ஒரு 40 மினிமம் அடிக்காமல் அவர் அவுட்டே ஆக மாட்டார். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் குவிண்டன் டிகாக், அவர் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரயன் ரிக்கில்டன் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டப்ஸ் இருக்கார், டெவால் பிரேவிஸ் இருக்கார், கார்பின் பாஸ் இருக்காங்க, டேவிட் மில்லர் இருக்கார். கடைசியில் பார்த்தா ஆல்ரவுண்டில் வந்து மார்க்கோ யான்சன் வந்துடுவார். இப்படி நல்ல பேட்டிங் லைன் டீப்பாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா பவுலிங்லேயும் வந்து முக்கியமான பவுலர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஆண்டி நோர்க்கியா, மார்க்கோ ஜான்சன் எல்லாருமே வந்து செம்மையாக பவுலிங் பண்ணி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ராங் டீமாக தான் தெரியுறாங்க இந்த வேர்ல்டு கப்பில். ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கம் அவங்க இருந்தாலும் நம்ம சைடில் வந்து வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து செம்ம ஸ்ட்ராங் டீமாக தெரிஞ்சாங்க. இப்போ என்ன பிரச்சனை சொல்ல வரீங்களா? இப்பயும் ஸ்ட்ராங் டீம் தான். பட் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு கப்பில் யார் இருக்குதுலே ரொம்ப டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனான்னு நினச்சி உள்ளே வந்தாங்களோ, அபிஷேக் சர்மா கண்டினியூஸாக மொத்தம் 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் இங்கே வந்து ஹெல்த் இஷ்யூனால விளையாடல. ஃபஸ்ட்டு மேட்ச் டக் அவுட்டு, 2ஆவது மேட்ச் விளையாடல, 3ஆவது மேட்ச் டக் அவுட், 4ஆவது மேட்ச் டக் அவுட். இன்னும் அந்த வேர்ல்டு கப்பில் ஒரு ரன் கூட அடிக்கல. எப்படி வாழ்க்கை மாறுது பார்த்தீங்களா? இந்த வேர்ல்டு கப் வர்றதுக்கு முன்னாடி அவரை பார்த்து அவர் எப்படி அவுட் ஆக போகிறோன்னு தெரியாமல் முழிச்சிக்கிற ஆளுங்க எல்லாருமே புது பவுல்லாம் போட்டு எல்லாருமே வந்து அவுட் ஆக்கி பிளான் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து யூஎஸ்ஏ கூட அவுட் ஆனார். அதுக்கடுத்து வந்து அடுத்து பாகிஸ்தான் கூட, அடுத்து இவங்க கூட, நமீபியா, நெதர்லாந்து கூட அவுட் ஆகிட்டார். இப்போ 3 மேட்சுமே வந்து டோட்டலாகவே வந்து அவர் என்ன அடிக்கல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அபிஷேக் சர்மா சார் கொஞ்சம் நீங்கள் ஆப்போசிட்டில் இசன்சஸ் அடிக்கிறார்ல, நீங்கள் வந்து ஒரு 2 பால் டாட் பால் ஆனால் ஆடி போகுது. உங்களால் மேக்கப் பண்ண முடியும்ல. அப்புறம் என்ன, 2 பால் டாட் பால் ஆனால் ஆடி போகுது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் வந்து ஒரு 2 பால் 3 பால் ஒரு சிங்கிள் தட்டி விட்டுட்டு ஓடிட்டு இசான் கிஷன் ஸ்ட்ரைக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹிட் அடிக்க ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே நான் 6 தான் அடிப்பேன், இல்லை டாட் பால் ஆட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருனாலும் ஒரே மாதிரி நடக்காதில்ல. நீங்கள் என்ன தான் பெரிய பிளேயராக இருந்தாலும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர்னு தோணுது. ஓகேங்களா? நீங்கள் 2 பால் டாட் பால் ஆனால் உங்களுக்கு யாரும் தப்பாக சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் மேக்கப் பண்ணிடுவீங்க. ஸோ அதை மட்டும் கொண்டு வாங்க. அதே மாதிரி நம்மள ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குங்க. திலக் வர்மா என்ன பண்ணுறாருன்னா, ரன்ன பால் ஆடிட்டு இருக்காரு. T20 வந்து ரன்ன பால் ஆடிட்டு வந்து பாலை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு யூஸ்வல் கேம் அதுதான், இல்லையே சொல்லலை. பட் அட்டாக்கிங் ஆடணும்ல. ஒரு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணாமல் அப்படியே முழுசாக விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ அது வந்து டீமுக்கு வந்து ஒரு பெரிய டேஞ்சர்ஸை வந்து உண்டாக்குது. இது போன மேட்ச் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து கூட இதுதான் நடந்துச்சு. திலக் வர்மா ரன்ன பால் ஆடிட்டு போனால எல்லாருக்கும் வந்து ப்ரெஷர் ஆகி போச்சு. கடைசியில் சிவந்து வந்து மேக்கப் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அதுதான் பிரச்சனை. மற்றபடி பார்த்தா ஹார்திக் பாண்டியா அவர் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுறாரு. சூரியகுமார் யாதவ் அவர் நல்லா விளையாடுறாரு. சிவம் துபே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு போன மேட்ச்சில். ஸோ முக்கியமாக சொல்லணும்னா 4 மேட்ச் வின் பண்ணதில் 4 மேட்சும் 4 பேர் டிஃப்ரெண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இசான் கிஷன் வாங்கினார். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து சூரியகுமார் யாதவ், செகண்ட் மேட்ச் இசான் கிஷன் வாங்கினார், தேர்ட் மேட்ச்சில் வந்து ஹார்திக் பாண்டியா வாங்குறாருன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. 4th மேட்ச்சில் வந்து சிவம் துபே வாங்கியிருக்காரு. ஸோ 4 பேருமே 4 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்த மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து யாராருன்னா வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாவே. ஸோ வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாவே கூட விளையாடும்போது வந்து ஏதாவது 2 டீமில் ஏதாவது ஒரு டீம் ஜெயிச்சா கூட ஒரு பெட்டர் ஆகிடும். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம மஸ்ட் வின் கேமு ஜெயிச்சே ஆகணும். அதை நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம்ன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டீம். எனக்கு தெரிஞ்சு பார்த்து சான்ஸ் வந்து 50% சான்ஸ் இருக்குது. அன்றைக்கி யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் 3லையுமே வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க தான் வின்னர். என்னை பற்றி பார்த்தோம்னா 60% இந்தியா, 40% சவுத் ஆஃப்ரிக்கா, அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் அன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்குது, அவங்க எப்படி விளாட்றாங்க, அன்றைக்கி எந்த பிளேயர் கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அன்றைக்கி வந்து யார் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக விளாட்றாங்க அவங்க தான் வின்னர். ஸோ அதுதான் மேட்ச் டிசைட் பண்ண போகுது. இடமார்க்கும் அதான் சொன்னார், வேர்ல்டு நம்பர் 1 பெஸ்ட் டீம் கூட நாங்கள் போட்டி போட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் வந்து இந்தியா வந்து கொஞ்சம் கர்வம் எடுத்துக்காமல்
நம்மளும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும். அப்போ தான் அந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஓகேங்களா, நம்ம ஈஸியாக வந்து செமிஃபைனலுக்குள்ளே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு செமிஃபைனலோட இந்த சூப்பர் 8 தான் ரொம்ப டஃப்பாக இருக்க போய். நம்ம சூப்பர் 8ல் வர 3 பேருமே ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டாக இருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கும் ஒரு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது, எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. ஓகேங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்களா, இந்தியா ஜெயிப்பாங்களா? இந்தியா ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதேமாதிரி பிளேயிங் லெவன் சொல்லிடுறேன். பிளேயிங் லெவனில் வந்து அஸ்ரிஸ் உள்ளே வந்துடுவார், பும்ரா ஆல்ரெடி உள்ளே இருப்பார் ஓகேங்களா, வருண் சக்கரவர்த்தி இருப்பார், ப்ளஸ் வந்து குல்தீப் வெளியே போயிடுவார், அக்ஷர் பட்டேல் உள்ளே வந்துடுவார் ஓகேங்களா. ரிங்கு சிங் மற்றபடி எல்லா பிளேயரும் அப்படியே தான். ஃபஸ்ட் மேட்ச் விளாண்டாங்களா அந்த பிளேயர் அப்படியே தான் விளாடுவாங்க, எந்த டவுட்டும் இல்லை. ஸோ பிளேயர் மேக்ஸிமம் அதே தான் இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆல்மோஸ்ட் சேம் 11 கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க அதை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. இது வந்து 2 பேத்துக்கும் மஸ்ட் வின் மேட்ச். எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்களா, இந்தியா ஜெயிப்பாங்களா? இந்தியா ஜெயிக்கிறதுக்கு என்ன டாக்டிக் யூஸ் பண்ணணும், யாரை சேஞ்ச் பண்ணணும், யாரை எங்கே எடுத்து போடணும், எப்படி விளையாடினா கரெக்டாக இருக்கும், ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கணுமா, செகண்ட் பேட்டிங் பிடிக்கணுமா, இதெல்லாமே நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் ப்ரெடிக்ஷனை ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.